மத்தேயு அதிகாரம் 1. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏசப்பாவோட வம்ச வரலாறை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறை. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலம் வரை 14 தலைமுறை. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 14 தலைமுறை. ஏசப்பா 42வது தலைமுறையாக பிறக்கிறாரு. சரியா? இயேசு கிறிஸ்து எத்தனாவது தலைமுறையாக பிறந்தார்? 42. இயேசுவின் தாய் மரியாள். இயேசுவின் தந்தை யோசேப்பு. யோசேப்புக்கு மரியாளை நியமித்து வச்சிருக்காங்க. யோசேப்பு மரியாளும் கூடி வர்றதுக்கு முன்பாகவே மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆகிறாள். யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால மரியாளை ரகசியமாக தள்ளி வைக்கலாம் அப்படின்னு யோசனையாக இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ மரியாளை சேர்த்து கொள்றதுக்கு யோசிக்காத, ஏன்னா மரியாளிடம் உற்பத்தியாகி இருப்பது பரிசுத்த ஆவினால உண்டானது. மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு நீ இயேசுன்னு பெயர் வைக்கணும். ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு கர்த்தருடைய தூதன் சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் ஏசப்பாவோட பிறப்பை முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் ஏசப்பாவுடைய பிறப்பை முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ நிறைவேறுது. யோசேப்பு மரியாளை சேர்த்து கொள்றாரு. மரியாள் ஒரு குமாரனை பெறுறாள். அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயர் வைக்கிறாங்க.